நிறைய தோல்விகள், அவமானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது ஏற்படும். இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். இந்த ராகுவிற்கு குருவின் பார்வை மிஸ்ஸிங். அப்போ மிதனராசிக்காரர்களுடைய தந்தையை ஏதாவது ஒரு விஷயத்தில் டீவியேட் செய்வதற்கு, தவறான ஒரு விஷயத்தை நோக்கி பயணிப்பதற்கு, ஏதாவது ஒரு தொழில் சத்ரு இல்லைன்னா ஒரு தொழில் போட்டியாளர் இல்லைன்னா தொழில் எதிரி தூண்டுவார். அப்போ தந்தை ரொம்பவும் கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதற்குண்டான சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்டை தந்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இதனை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். 10ஆம் இடத்தில் சாட்டர்ன், இதனைத்தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்றதும், 10ல் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற ஒரு வாழ்வு அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ நிறைய மக்கள் கூட்டம், வாடிக்கையாளர் கூட்டம் உங்களுடைய தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் உங்களை நோக்கி பயணிக்கும். இதனை புத்திசாலித்தனமாக கிரகித்து கொண்டு அந்த வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தி மேலும் மேலும் அவர்கள் மூலமாகவே நிறைய வாடிக்கையாளர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு.